டெல்லியில் வந்தே பாரத் ரயிலில் பணியாற்றும் ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சிறு வாக்குவாதம் கொலைவெறி தாக்குதல் தொடுக்கும் அளவிற்கு சென்றது ஏன்? சினிமா காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்கள் பெல்ட் மற்றும் குப்பை தொட்டியால் தாக்கி மோதிக்கொண்ட காட்சிதான் இது. திடீர் என்று இரு பிரிவினர் ஒருவருக்கொருவர் எதற்காக மோதிக்கொள்கிறார் என்பது தெரியாமல் ரயில் நிலையமே கலவரமாகியது. பயணிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 4 ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? டெல்லியில் நிஜாமுதீன் ரயில் நிலையத்திலிருந்து மத்திய பிரதேச மாநிலம் குவாலியருக்கு வந்தே பாரத் ரயில் புறப்பட தயாராக இருந்தது. கடைசி நிமிடத்தில் ரயிலை பிடிப்பதற்காக பயணிகள் சிலர் ரயில் நிலையத்தில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர். அப்போது திடீர் என்று வந்தே பாரத் ரயிலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த பெல்ட்டை கலற்றி ஒருவருக்கொருவர் பயங்கரமாக தாக்கிக் கொண்டனர். என்ன நடக்கிறது என்று பயணிகள் யூகிப்பதற்குள் இரு பிரிவினரும் மாறி மாறி பெல்ட்டை கையில் எடுத்து சுழற்றினர். உடனே அங்கிருந்த பயணிகள் சிலர் அவர்களை தடுக்க முயற்சி மேற்கொண்டனர். இருந்த போதும் அந்த கும்பல் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்டது. நிலைமை எல்லை மீறிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ரயில்வே போலீசார் விரைந்து வந்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்படியும் ஆத்திரம் தீராத சிலர் குப்பை தொட்டி மற்றும் தடிகளை எடுத்து சக ஊழியர்களை தாக்குவதற்கு பாய்ந்தனர். ஒரு வழியாக ரயில்வே போலீசார் போராடி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட யாரும் புகார் அளிக்காத போதும் வீடியோ அடிப்படையில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் வந்தே பாரத் ரயிலில் பயணிகளுக்கு தண்ணீர் பாட்டில் வைப்பது தொடர்பாக கேட்டரிங் ஊழியர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தெரிய வந்தது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக்கி உள்ளது. பிறகு ரயிலில் இருந்து இறங்கிய இரு தரப்பினர் ஒருவருக்கொருவர் கண்மூடித்தனமாக தாக்கிக் கொண்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக 4 ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை பணியிடை நீக்கம் செய்து ரயில்வே நிர்வாகம் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் வந்தே பாரத் ரயிலில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்ரோஷமாக தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது.